வெல்கம் டு ஆராவில் சத்துமாவு வழங்கும் பாசிட்டிவிட்டி. டாக்டர், மென்டல் ஹெல்த்துக்கும் ஸ்ட்ரோக்குக்கும் என்ன தொடர்பு இருக்குது? முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த யங் ஏஜ், அதாவது 30 to 60க்குள்ளே அவங்களோட டிப்ரெஷேட்டிவ் ஸ்டேஜ் போகிறனால. இப்போ அந்த பிபிங்கிறத நீங்கள் மீன் பண்ணுறது, நமக்கு உடம்புக்குள்ளே ரத்தம் ஓடுது, அந்த ரத்த நாளங்கள் இருக்குது, அது வழியாக அந்த ரத்தம் ஓடுது, அது வெடிச்சு இப்படி செதறிடுமா? ஏன்னா ரத்த கொதிப்புங்கிறது வந்து அந்த கொதிநிலையை தான் நம்ம சொல்கிறோம், அது வெடிச்சிருமா? சில நேரங்களில் ரொம்ப டென்ஷன் ஆகிற அவங்களுக்குலாம் வந்து இந்த ரத்த நாளங்கள் வெடிக்கும். ஆனால் இது வந்து இப்படி இருந்தால் எனக்கு ஸ்ட்ரோக் வந்துடும், நான் வந்து நார்மலாக இருக்கணும் அப்படிலாம் எங்களுக்கு தோணவே தோணாதில்ல டாக்டர். நாங்கள் கேஷுவலாக தானே இருக்கோம். கசிவுனால ஏற்படுறதுனாலையோ இல்லை அந்த ரத்த உறைதல் ஏற்பட்டால் தான் ஸ்ட்ரோக் வரும். அதாவது பிளட் வந்து இப்போ உனக்கு ஸ்ட்ரோக் வந்துடும் இதெல்லாம் செய்யாத, அந்த மாதிரியான பேச்சு வழக்கே நம்மகிட்ட கிடையாது. அப்போ இதை வருமுன் காக்கும்ன்ற ஒரு ஆப்ஷன் வந்து ஸ்ட்ரோக்குக்கு இருக்கா இல்லையா? கூட இருக்கிறவங்களுக்கே தெரியாது இவங்களுக்கு ஸ்ட்ரோக்கு தானா. ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த ஸ்ட்ரோக்கில் முக்கியமான விஷயம் வந்து ஸ்ட்ரோக்குன்னு நம்ம சொல்கிறோம், நம்ம கீழே விழுகிறோம், இந்த இதெல்லாம் வருது. இது சரி பண்ணுறதுக்கு எடுத்தோன்னு நான் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஸ்பத்திரிக்கு போனால் அவங்களால அது ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமா? நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் கொண்டு போகிறீங்க, அதான் அந்த கோல்டன் ஹவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த பேஷண்ட்டோட அந்த கோல்டன் ஹவர்ஸ்க்குள்ளே எவ்வளோ சீக்கிரம் அங்கே போனாங்கன்னா, நான் வெளி மாநிலத்துக்கு போகிறேன், அங்கே போகிறேன், இதுக்கு வைத்தியம் வாங்குறாங்க, இந்த எண்ணெயை நீவி விடுறாங்க இப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போ அங்கெல்லாம் போனாலும் நமக்கு சரியாகுமா? இதுவும் அதுவும் சேம் தானா? நல்ல ஒரு நியூராலஜிஸ்ட் பார்த்து அவங்க அந்த ட்ரக்ஸ் எல்லாம் ப்ரிஸ்கிரைப் பண்ணி உங்களோட பிபியை ஸ்டெப் டவுன் பண்ணி மெயின்டைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் ஆனதுக்கு அப்புறமா என்னை போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. எனக்கு இது ரிவர்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்கா, இல்லை லைஃப் லாங் நான் இப்படி தான் இருக்கும்? அதுக்கு வந்து ரிவர்ஸ் பண்ண முடியும். ஆனால் அந்த எக்ஸ்ட்ரீமிட்டி ஆஃப் அந்த அவுட்புட் வந்து சுகருக்கும் ஸ்ட்ரோக் வரதுக்கும் தொடர்பு இருக்காடா? அதாவது சுகர் ஒன்ஸ் ஜாஸ்தி ஆச்சு அப்படின்னாலும் நமக்கு பிபி ஆட்டோமேட்டிக்காக ரைஸ் ஆகும். ஏன்னா ஒரு அப்படி வரும்போது நீங்கள் ரொபாட்டிக்ஸ் யூஸ் பண்ணி சொல்கிறேன்னு சொன்னீங்க. எனக்கு நிறைய ரொம்ப விலை உயர்ந்த மெஷின்ஸ்லாம் காட்டினீங்க, போலாண்ட்லேருந்து வந்திருக்கு, யூஎஸ்லேருந்து வந்திருக்குன்னு. அதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி என்னை ரீஹாப் பண்ணுவீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போ நம்ம ரீஹாப்லேயும் வந்து ஹைடெக்கான மிஷின்ஸ் அண்ட் ரோபோட்டிக் மிஷின்ஸ் யூஸ் பண்ணி பண்ணும்போது இம்பேக்ட் ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா, நாங்கள் ஹானஸ்ட்லி டு ஸ்பீக் ஒரு 20-25 நாள்லலாம் நிறைய பேஷண்ட்ஸ் நடந்தே போகிற அளவுக்குலாம் வந்துருந்துருக்காங்க நம்ம இதில். இங்கே சென்னை மடிப்பாக்கத்தில் சிலோம் பெயின் அண்டு ஸ்ட்ரோக் ரீஹாப் ஹாஸ்பிட்டலில் நம்ம இருக்கோங்க. இந்த ஸ்ட்ரோக் அப்படின்னு சொன்னோன்னேங்க நமக்கு யாராவது தெரிஞ்சவங்களுக்கு வந்தது நமக்கு ஞாபகம் வரும். அப்படி இல்லாட்டி நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு வராமல் கூட இருக்கலாம். நமக்கெல்லாம் வரும் அப்படிங்கிறத யோசிக்கவே மாட்டோம். ஆனால் இந்த 30 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் எங்கள்கிட்ட நிறைய பேர் வர்றாங்க இந்த ஸ்ட்ரோக் ரீஹாபுக்காகவே. அதுவும் குறிப்பாக ஹெல்த் இஷ்யூஸை விட மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தால் அது ஸ்ட்ரோக்கு கூட கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறதே சொல்கிறாங்க. இந்த மென்டல் ஹெல்த்துங்கிறது என்ன அப்படிங்கிறதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஃபாரின்லேருந்து நிறைய எக்யூப்மெண்ட்லாம் இங்கே இறக்குமதி பண்ணி ஹை எண்டில் சூப்பராக ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்காங்க. நான் என் கண்ணால் பார்த்தேன். ஒரு பாட்டி 12 நாளைக்கு முன்னாடி ஸ்ட்ரோக்குன்னு சொல்லி வந்திருக்காங்க. அவங்க இப்போ பார்த்தா சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்காங்க ஜாலியாக. நான் கீழே பார்த்தேன், ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதனுடைய மேனேஜிங் டைரக்டர் அண்ட் ஃபவுண்டர் டாக்டர் கிளெமெண்ட் நம்ம கூட இருக்காங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை ஸ்ட்ரோக்காக கன்வெர்ட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நிச்சயம் இந்த பாசிட்டிவிட்டி பயனுள்ளதாக இருக்கும்னு மிக உறுதியாக நம்புறேன். உங்களுக்கு இருக்கோ இல்லையோ, எனக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். நம்ம டாக்டர் வெல்கம் பண்ணலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். டாக்டர், மென்டல் ஹெல்த்துக்கும் ஸ்ட்ரோக்குக்கும் என்ன தொடர்பு இருக்குது? மென்டல் ஹெல்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, நம்ம ரொம்ப டென்ஷன் ஆகிறதுனால, பிபி இன்க்ரீஸ் ஆகிறதுனால நிறைய பேருக்கு வந்து ஸ்ட்ரோக் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த யங் ஏஜ், அதாவது 30 to 60க்குள்ளே அவங்களோட டிப்ரெஷேட்டிவ் ஸ்டேஜ் போகிறனால யாருமே பேசுகிறதுக்கு இல்லை, என்னோட கஷ்டங்களை சொல்கிறதுக்கு இல்லைன்னு அவங்க அந்த டிப்ரெஷன் ஆகிறாங்க தெரியுங்களா. அப்போ வந்து பிபி ரைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. சில பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து அழுது கூட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட கஷ்டத்தை மற்றவங்களோட பகிர மாட்டாங்க. பகிராததுனால அவங்களுக்கு வந்து பிபி ரைஸ் ஆகும். பிபி ரைஸ் ஆகும்போது இந்த ஸ்ட்ரோக் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சார். இந்த பிபினா என்ன டாக்டர்? பிபிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்களேன். பிபி அப்படின்னா பிளட் ப்ரெஷர் சார். நம்ம பாடியில் வந்து நார்மலாக பிளட் ப்ரெஷர் வந்து 120/80. இது வந்து நார்மலான ஒரு பிளட் ப்ரெஷர், சரிங்களா. இந்த பிளட் ப்ரெஷர் இந்த நார்மலாக நம்ம உடம்புல மெயின்டைன் ஆகிட்டு இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம சில ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போதோ, இல்லை நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும்போதோ, இல்லை நம்ம ரொம்ப டென்ஷன் ஆகும்போதோ இந்த பிபி வந்து ரைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி அதிகமாச்சு அப்படின்னா அது ஸ்ட்ரோக்களால் முடியாததுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ இந்த பிபிங்கிறத நீங்கள் மீன் பண்ணுறது, நமக்கு உடம்புக்குள்ளே ரத்தம் ஓடுது, அந்த ரத்த நாளங்கள் இருக்குது, அது வழியாக அந்த ரத்தம் ஓடுது, அது வெடிச்சு இப்படி செதறிடுமா? ஏன்னா ரத்த கொதிப்புங்கிறது வந்து அந்த கொதிநிலையை தான் நம்ம சொல்கிறோம், அது வெடிச்சிருமா?
அந்த ரத்த கொதிநிலைன்னு சொல்றீங்களா, அதுதான் பிளட் ப்ரெஷர். அந்த பிளட் ப்ரெஷர் வந்து ஒரு லெவலுக்கு மேலே போகக்கூடாது, அது வந்து கம்மியாகவும் ஆகக்கூடாது, அந்த ஈவனா 120/80 உள்ள மெயின்டைன் ஆகணும். அந்த மாதிரி மெயின்டைன் ஆச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை. சில நேரங்களில் ரொம்ப டென்ஷன் ஆகிற அவங்களுக்குலாம் வந்து இந்த ரத்த நாணங்கள் வெடிக்கும், ஆனால் உடம்புல இல்லை, மூளையில் வெடிக்கிறதுனாலையும் கூட வந்து ஸ்ட்ரோக் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மூளை சம்பந்தப்பட்டது என்ன? ஆமா, கண்டிப்பா. ஸ்ட்ரோக் வந்து மூளை, முக்கியமா மூளை மட்டுமே தான் சம்பந்தப்பட்டது. இந்த ஸ்ட்ரோக்ல வந்து 2 வகை இருக்கு சார். ஒன்று வந்து இஸ்கீமிக் ஸ்ட்ரோக், இன்னும் வந்து ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இஸ்கீமிக் ஸ்ட்ரோக் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மூளைக்கு போற அந்த வெசல்ஸ்ல ஏதாவது பிளாக் ஆகுச்சுன்னா வர்றதுக்கான இதுதான் வந்து இஸ்கீமிக் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இந்த ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக்னா அந்த இரத்த நாளங்கள், அதாவது அந்த வெசல்ஸ் வந்து ரப்ஷர், அதாவது வெடிக்கிறதுனால வரக்கூடியது. வெடிக்கிறது மட்டும் இல்லாமல் வெடித்து அந்த ரத்த கசிவு ஏற்படுறதுனாலே வந்து அந்த ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி டாக்டர், இப்போ எனக்கு வந்துட்டு மூளையில் அது வெடிக்குமா, இது போகும்போது செய்யுமா, நான் இப்போ கோவப்படுறது என்னுடைய இயல்பாக கூட இருக்கலாம், நான் யாருக்கிட்டையும் சொல்லாமல் தனியாக நானே என் கஷ்டத்தை வச்சுக்கிறது எனக்கு இயல்பாக கூட இருக்கலாம், சின்ன வயசுலேருந்தே நான் அப்படி தான் பழகியிருக்கேன், இது வந்து இப்படி இருந்தால் எனக்கு ஸ்ட்ரோக் வந்துடும், நான் வந்து நார்மலாக இருக்கணும், அப்படிலாம் எங்களுக்கு தோணவே தோணாதில்ல டாக்டர். நாங்கள் கேஷுவலாக தானே இருக்கோம். ஆமாம், நம்ம கேஷுவலாக தான் இருப்போம். ஆனால் நார்மலாக நம்ம பிளட், அதுதான் சொன்னீங்கன்னா, அது ப்ரெஷர் ஜாஸ்தியாக ஆகும்போது அந்த கசிவுனால ஏற்படுறதுனாலையோ இல்லை அந்த ரத்த உறைதல் ஏற்பட்டால் தான் ஸ்ட்ரோக் வரும். அதாவது பிளட் வந்து ப்ரெஷர் ஜாஸ்தி ஆச்சுன்னா ஸ்ட்ரோக் வரும்ன்ற அர்த்தம் கிடையாது. இந்த 2 விஷயங்கள் ஆச்சுன்னா தான் ஸ்ட்ரோக் வரும். ஓகே, இப்போ எனக்கு ஹார்ட் அட்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 40 வயசுக்கு மேலே நீங்கள் வந்துட்டு மீட் சாப்பிட்றது நிறுத்துங்க, கொலஸ்ட்ரால் சாப்பிட்றது நிறுத்துங்க, ஆயில் வந்து ரீஹீட் பண்ண ஆயிலாம் சாப்பிட்றது நிறுத்துங்க, ஏன்னா இதே அடைச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதிகமாக நம்ம உப்பு இருக்கக்கூடிய பொருள் சாப்பிட்டா கிட்னி உனக்கு பாதிப்பாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சிகரெட் ஸ்மோக் பண்ணுறவங்களா இருந்தோம்னா நமக்கு லங்ஸ் பாதிப்பாயிரும் சொல்லுவாங்க. இப்போ உனக்கு ஸ்ட்ரோக் வந்துடும் இதெல்லாம் செய்யாத, அந்த மாதிரியான பேச்சு வழக்கே நம்ம கிட்ட கிடையாது. அப்ப இதை வருமுன் காக்கும்ன்ற ஒரு ஆப்ஷன் வந்து ஸ்ட்ரோக்குக்கு இருக்கா இல்லையா? இருக்கு, கண்டிப்பாக இருக்குது. அதுதான் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பிளட் ப்ரெஷரை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும். பிளட் ப்ரெஷர் நம்ம எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணி நம்ம காலையிலே எழும்பின உடனே ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கணும், ஆல்கஹாலோ இல்லை ஸ்மோக்கிங்கோ மேக்ஸிமம் குவிட் பண்ணிடுறது நல்லது. அந்த மாதிரி இல்லாமல் இருந்தால் ஸ்ட்ரோக் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கே வந்து இப்போ ஸ்ட்ரோக் நிறைய இடங்கள்ல வந்து வராது. ஏன்னா நம்ம பேசும்போது நீங்கள் சொன்னீங்க பீடியாட்ரிக் ஸ்ட்ரோக் எனக்கு வருதுன்னு, அப்போ குழந்தைகளுக்கு வருது. குழந்தைகளுக்கு என்ன பிளட் ப்ரெஷர் வரப்போகுது? அவங்களோட ஸ்கூலில் இருக்கிற அந்த டென்ஷனோ ப்ரெஷரோ, இப்போ இருக்கிற நிறைய எக்ஸாம்ஸு இந்த மாதிரி இருக்குது இல்லையா, ஸோ அதை வந்து அவங்க ப்ரெஷரைஸ்டாக எடுக்கும்போது அவங்களுக்கும் வந்து ஸ்ட்ரெஸ் லெவல் கூடும். ஸ்ட்ரெஸ் லெவல் கூடும்போது உங்களுக்கு வந்து உங்களோட பிபி ரைஸ் ஆகும். பிபி ரைஸ் ஆகும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரோக் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். குழந்தைங்க வந்து உங்ககிட்ட அட்மிட் ஆயிருக்காங்க டாக்டர்? நிறைய பேர் ஆயிருக்காங்க, நிறைய ஸ்கூல் பிள்ளைங்களே வந்து ஆயிருக்காங்க. ஆனால் அதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பெரியவங்களோட இவங்களுக்கு சீக்கிரம் சரியாயிடும். ஓகே, ஆனால் அது வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸ்க்கு அது ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது தெரியுதா? ஏன்னா அவங்க ஒரு குழந்தை மருத்துவர்கிட்டயோ இல்லை பக்கத்தில் இருக்க ஆஸ்பத்திரியில தானே கூட்டு போவாங்க. கண்டிப்பாக அது அப்படிதான். ஏன்னா குழந்தை வந்து மயங்கி விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லி இப்போ பெரியவங்களுக்கே வந்து நிறைய பேர் கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னா நிறைய பேருக்கு நம்ம கூட இருக்கிறவங்களுக்கே தெரியாது இவங்களுக்கு ஸ்ட்ரோக்கு தானா. ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த ஸ்ட்ரோக்கில் முக்கியமான விஷயம் வந்து டைம். நம்ம எவ்வளோ சீக்கிரம் அந்த பேஷண்ட்டை வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறோமோ அப்போ அதோட இம்பேக்ட் வந்து நமக்கு வந்து கம்மியாகும். எவ்வளோ நேரம் டாக்டர் அந்த டைமுங்கிறது? நேரம்னு சொல்கிறத விட இப்போ அந்த பேஷண்ட் மயங்கி விழுந்துட்டாங்கன்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது சார், ஃபாஸ்ட், FAST, ஃபாஸ்ட். இப்போ ஒரு பேஷண்ட் மயங்கி விழுந்துட்டாங்கன்னா நம்ம ஒரு சாதாரண ஒரு பொதுமக்களாக இருந்தால் கூட நம்ம வந்து முக்கியமாக அவங்கள நோட்டீஸ் பண்ண வேண்டியது அவங்களோட அவங்களோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குது, ஒரு சைட் ஃபேஸ் ஏதாவது ட்ரூலிங் ஆகிற மாதிரி இருக்குதுங்களா அப்படின்றத பார்க்கணும். ரெண்டாவது அவங்களோட ஆர்ம், நீங்கள் கை தூக்கி எந்திரிச்சு நிப்பாட்டினா நிற்க முடியுதா அவங்கன்றது பாருங்கள். அப்போ ஆர்ம் வீக்னஸ்னஸ் இருக்குதுன்றதை செக் பண்ணணும். அப்படி ஆர்ம் வீக்னஸ்னஸ் இருந்ததுன்னா வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி ஸ்பீச் வந்து கிளாரிட்டி இருக்காது, ஒரு பிளரிங் ஆன ஸ்பீச்சாக இருக்கும், அவங்களால இல்லை பேச முடியாத தன்மை ஏற்படும். அந்த மாதிரி இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா T ஃபார் டைம் டு ஆக்ட். அங்கே யார் நீங்கள் பொதுமக்கள் நீங்கள் யார் அந்த மாதிரி ஒரு பேஷண்ட்டை பார்த்தீங்கன்னா உடனே பக்கத்தில் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டல் கூட போதும், ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனால் கூட போதும், அவங்களுக்கு ஆன்டிகோயாகுலன்ட் ட்ரக் கொடுத்தாங்கன்னா இந்த ஸ்ட்ரோக்கோட இம்பாக்ட் வந்து கம்மியாகும் போது அவங்க சீக்கிரமாக அவங்களோட நார்மல் லைஃப்க்கு வர்றதுக்கான சான்சஸ் அதிகம். ஓகே, இப்போ ஜென்ரலாக பீப்புளுக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகத்தை கேட்குறேன். ஸ்ட்ரோக் அப்படின்னா இந்த காக்கா வலிப்புன்னு ஒன்று நம்ம வெட்டும்ல டக்குனு, அது வந்து ஸ்ட்ரோக் அப்படின்னு நாங்கள் ஒரு சில பேர் நாங்கள் புரிஞ்சுருக்கோம். இப்போ இந்த காக்கா வலிப்பு மாதிரி இழுத்துக்கிறது ஸ்ட்ரோக்கு ஒன்றா? கிடையாது சார், அது வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். அது எபிலெப்சின்னு சொல்லுவோம், அது அந்த சீஷர், அது நார்மலாக அது வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான ஒரு சப்ஜெக்ட். இப்போ மூளையில் ரத்த நாளங்கள் வெடிக்கிறது கிடையாது, அது வந்து அந்த மாதிரி மூளையில் வேறு பிரச்சனைகள் வேறு சில பாதிப்புகள்னால வந்து எபிலெப்சி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும், இந்த சீஷர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். பட் இது ஸ்ட்ரோக் வந்து முழுக்க உங்களுக்கு பிபியை மட்டுமே தான் சார்ந்திருக்கும். அதாவது உங்கள் பிரெயினுக்கு தேவையான பிளட் சப்ளை கட் ஆகும்போது உங்களுக்கு ஸ்ட்ரோக் வரும். சரி டாக்டர், இப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா நீங்கள் சொல்கிறதுலேருந்து மக்களை இப்போ நம்ம வந்துங்க
ஸ்ட்ரோக்குங்கிறது பிபி அதிகமாகி ரத்த நாளங்கள் மூளையில் இருக்கக்கூடியது ஏதாவது ஒன்று வெடிச்சிச்சுன்னா நமக்கு வந்து ஸ்ட்ரோக் வர வாய்ப்பு இருக்குது. அது நமக்கு முன்னாடியே வருமாங்கிறதெல்லாம் நம்மளால் அனுமானித்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப டஃப்பு. ஒருவேளை நம்ம ஏதோ மயங்கி விழுந்துட்டோம், இல்லை வேறு யாராவது நம்ம உறவினர்கள் மயங்கி விழுகிறத பார்த்தா அதில் வந்து இந்த ஃபேஸு, கை, அந்த டைமோட ரியாக்ட் பண்ணுறது, இதெல்லாம் வச்சு நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டு கொடுத்துக்கலாம், ஃபஸ்ட்டு கூட்டு போய்க்கலாம். இப்போ எனக்கு என்ன இதில் ஒரு மேஜரான சந்தேகம் இருக்குது அப்படின்னா, ஸ்ட்ரோக்குன்னு நம்ம சொல்கிறோம், நம்ம கீழே விழுகிறோம், இந்த இதெல்லாம் வருது. இது சரி பண்ணுறதுக்கு எடுத்தோன்னு நான் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஸ்பத்திரிக்கு போனால் அவங்களால அது ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக. இப்போ பக்கத்தில் போகிற அந்த ஹாஸ்பிட்டல் வந்து அது ஸ்ட்ரோக்குன்னு கரெக்டாக டயக்னோஸ் பண்ணணும். அங்கே வந்து நீங்கள் கரெக்டான ஒரு நியூராலஜிஸ்ட் கிட்ட போனீங்கன்னா ஈஸியாக அவங்க வந்து கண்டுபிடிச்சிடுவாங்க. கண்டுபிடிச்சிட்டாங்க. பக்கத்தில் இருக்க ஆஸ்பத்திரியில் எப்படி நியூராலஜிஸ்ட் இருப்பாங்க? கண்டிப்பாக. ஆனால் நம்ம வந்து இருக்கிறதுல கொஞ்சம் ஹையர் சென்டர்ஸ் தான் நமக்கு போகிறோம். இப்போ ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போனீங்கன்னா கண்டிப்பாக இருப்பாங்க இல்லைங்களா? ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னாலுமே இந்த மாவட்டத்துக்குன்னு ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. பட் அங்கே இருக்கிற நம்மளோட மெடிக்கல் ப்ராக்டிஷனர் டாக்டர்ஸ் பார்த்துட்டாங்கனாலே அவங்க உடனே அதை நியூராலஜிஸ்ட்டுக்கு ரெஃபர் பண்ணிடுவாங்க. ரெஃபர் பண்ணிட்டாங்கன்னா அந்த டைம் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் கொண்டு போகிறீங்க, அதான் அந்த கோல்டன் ஹவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த பேஷண்ட்டோட அந்த கோல்டன் ஹவர்ஸ்க்குள்ளே எவ்வளோ சீக்கிரம் அங்கே போனாங்கன்னா அந்த இன்ஜெக்ஷன் கொடுக்கும்போது, ஆன்டிகோயாகுலன்ட் ட்ரக் கொடுக்கும்போது சீக்கிரமாக சரியாயிடுவாங்க. சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆமாம். சரி, இப்போ உங்ககிட்ட வந்தாலும் நீங்கள் அதே தான் ட்ரீட்மெண்ட் எனக்கு பண்ண போகிறீங்க, எனக்கு இதெல்லாம் செய்ய போகிறீங்க. ஆனால் ஒரு சில பேருக்கு இந்த இங்கிலீஷ் மெடிசின்ஸை விட அவங்க சொந்த மருத்துவம், நாட்டு மருத்துவம் அப்படின்லாம் சொல்லக்கூடிய மருத்துவத்து மேலே ஒரு நம்பிக்கை இருக்கும். நான் வெளி மாநிலத்துக்கு போகிறேன், அங்கே போகிறேன், இதுக்கு வைத்தியமாக்குறாங்க, இந்த எண்ணெயை நீவி விடுறாங்க இப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போ அங்கெல்லாம் போனாலும் நமக்கு சரியாகுமா? இதுவும் அதுவும் சேம் தானா? இப்போ ஸ்ட்ரோக் ஆன உடனே வந்து எங்ககிட்ட வர முடியாது. நீங்கள் நார்மலாக பக்கத்தில் எங்கே இருக்கோ ஒரு பேசிக்கான ஒரு நல்ல ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் ஒரு நல்ல ஒரு நியூராலஜிஸ்ட்டை தான் பார்க்கணும். நல்ல ஒரு நியூராலஜிஸ்ட் பார்த்து அவங்க அந்த ட்ரக்ஸ் எல்லாம் ப்ரிஸ்கிரைப் பண்ணி உங்களோட பிபியை ஸ்டெப் டவுன் பண்ணி மெயின்டைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் எங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட் எங்களோட ரோல் வந்து உள்ளே வருது. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறமா தான் அவங்களோட நார்மல் ஆக்டிவிட்டீஸ்க்கான தேவையான பேலன்ஸ் ட்ரைனிங், கோஆர்டினேஷனாக இருக்கட்டும், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்காக இருக்கட்டும், கைட் ட்ரைனிங்காக இருக்கட்டும். அதாவது சொல்கிறது பேலன்ஸ் ட்ரைனிங்னா நிற்கிறதுக்காக நிற்க முடியாது, அதுக்கு எந்தெந்த மசில்ஸை நம்ம ட்ரெயின் பண்ணணும் அப்படின்றதுக்கும் கெயிட் ட்ரைனிங் போது நடைப்பயிற்சி. நான் அவங்களுக்கு வந்து அந்த நடக்கும்போது வந்து சரியாக நடக்க முடியாது அவங்களால வந்து. ஸோ அந்த பேலன்ஸையும் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கும் கொடுக்கும்போது உங்களுக்கு அடுத்தது கெயிட் ட்ரைனிங் வரும். நீங்கள் நடக்க வைக்கிறதுக்கு அந்த பேஷண்ட்டுக்கான எல்லா உபகரணங்களும் யூஸ் பண்ணி நாங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட் நடக்க வைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போது ஸ்ட்ரோக்கில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இம்பாக்ட். எந்த அளவுக்கு அதோட இம்பாக்ட் இருக்குது அப்படின்னு தெரியணும். ஸ்ட்ரோக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம்னா ஹெமிபேரசிஸ், ஹெமிப்ளீஜியா அப்படின்னு 2 கண்டிஷன் இருக்குது. இந்த பேரசிஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமலாக வீக்னஸ்னஸ் தாங்க. அது நம்ம ஒரு நல்ல ஒரு நியூராலஜிஸ்ட் பார்த்து நல்ல ஒரு மெடிக்கேஷன் கொடுத்து வீட்டில் நல்ல ஒரு ஆகாரம் கொடுத்து அந்த பிபியை மெயின்டைன் பண்ணினா தானாகவே சரியாயிடுவாங்க. ஆனால் இந்த ப்ளீஜியா வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஃபால், மசில் பவர் 0க்கு போயிடும். ஸோ அதிலிருந்து ரீகெயின் பண்ணி கொண்டு வரது. இப்போ நம்ம சில அதர் மாநிலங்கள்லாம் போகிறாங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா, எவிடன்ஸ் பேஸ்டாக எதுவுமே கிடையாது. அவங்க எல்லாருமே இந்த ட்ரீட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து இந்த பேரசிஸ் கண்டிஷனை தான் ட்ரீட் பண்ணிடுவாங்க. அதில் தான் சக்ஸஸ் ரேட்டை வந்து ஜாஸ்தியாக காமிப்பாங்க. பட் இந்த ப்ளீஜியாவில் தான் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ கை வந்து இப்படி போகும், ஸ்ட்ரோக்கில் வந்து ஹேண்டு மூவ்மெண்ட் கொஞ்சம் இப்படி போகலாம், வாய் வந்து இப்படி ஒரு பக்கம் இழுக்கலாம், இதெல்லாம் இருக்குது. ஒருவேளை நான் கோல்டன் ஹவரை மிஸ் பண்ணிட்டேன், என்னை சுற்றி இருக்கிறவங்க கொஞ்சம் அந்தளவுக்கு படிக்காதவங்களா இருக்காங்க, அந்த அவேர்னஸ் அவங்களுக்கு இல்லைன்னு வச்சுக்கிடுவோம். இதெல்லாம் ஆனதுக்கப்புறமா என்னை போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. எனக்கு இது ரிவர்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்கா, இல்லை லைஃப் லாங் நான் இப்படி தான் இருக்கணுமா? கண்டிப்பாக சார், அதுக்கு வந்து ரிவர்ஸ் பண்ண முடியும். ஆனால் அந்த எக்ஸ்ட்ரீமிட்டி ஆஃப் அந்த அவுட்புட் வந்து கம்மியாக இருக்கும். இப்போ சில பேஷண்ட்க்கு வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா நீங்கள் நியூரோ சர்ஜனை மீட் பண்ண வேண்டியது இருக்கும். நியூரோ சர்ஜன் மீட் பண்ணி ஒரு சின்ன சர்ஜரி, டீகம்ப்ரெஷன் சர்ஜரி பண்ணி அந்த மூளையில் இருக்க அந்த ரத்த கசிவுகளை ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்டேஜ் போய்டும். சர்ஜரி ப்ரொசீஜரிங்காக போய்டும். அதே கொஞ்சம் முன்னாடி நீங்கள் ஏர்லியர் டைம் ஆஃப் பீயிங்கில் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா ஒரு நியூராலஜிஸ்டாலேயே ஹேண்டில் பண்ணி கொடுக்க முடியும். மெடிசின்ஸ் கொடுத்தே நம்மளால் அதை ரெடியூஸ் பண்ண முடியும். சுகருக்கும் ஸ்ட்ரோக் வரதுக்கும் தொடர்பு இருக்கா டாக்டர்? கண்டிப்பாக இருக்குது சார். அதாவது சுகர் ஒன்ஸ் ஜாஸ்தி ஆச்சு அப்படின்னாலும் நமக்கு பிபி ஆட்டோமேட்டிக்காக ரைஸ் ஆகும். ஏன்னா ஒரு செடன்ட்ரி லைஃப் ஸ்டைலில் இருக்கும்போது தான் சுகர் வந்து வர்றதுக்கான சான்ஸ். சுகர் நம்ம நார்மலாக நிறைய பேர் என்ன நினச்சிக்கணும், ஸ்வீட் சாப்பிட்டாலோ இல்லை நம்ம வந்து நிறைய கார்பனேட்டட் ஃபுட்ஸோ இல்லை எதுவுமே சாப்பிட்டா சுகர் வரும். ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆச்சுன்னா கூட சுகர் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்திங்க. அதுதான் நான் கேட்க வரேன். ஏன்னா இப்போ நார்மலாக நம்ம சாப்பிட்றோம் வைக்கிறோம், சுகர் நமக்கு அதிலிருந்து வரத்தான் செய்யும். இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் சுகருக்குமான தொடர்பு என்னங்கிறது சொன்னீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ இந்த ஸ்ட்ரெஸ்ன்றது வந்து நம்ம டயபெட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்மளோட உடம்புல பிளட்டில் வந்து பார்த்திங்கன்னா சுகர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டுங்களா? அதுதான் வந்து டயபெட்டிஸ். சரிங்களா? இப்போ இந்த ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம டென்ஷன் ஆகுறதோ, ஒரு கோவப்படுறதோ, இல்லைன்னா ஒர்க் ப்ரெஷர்னால நான் இவ்வளோ நேரத்துக்குள்ளே இதை பண்ணணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷர் வருது பார்த்திங்களா, அந்த இன்டர்னல் ப்ரெஷர்னால வரக்கூடியதான் வந்து பிபி. இப்போ இந்த பிபியை பொறுத்த வரைக்கும் டாக்டர், நீங்கள் சொன்னதுலேருந்து நான் கவனிச்சிட்டே வரேன். ஒவ்வொரு தடவையும் நீங்கள் சொல்லும்போது பிபி மெயின்டைனாக இருக்கணும், பிபி மெயின்டைனில் இருக்கணும்னு சொல்கிறீங்க.
அப்போ பிபி மெஷின் ஒன்று 30 வயசுக்குள்ள நான் போகிறேன்னா எங்கள் வீட்டில் வாங்கி வச்சிடணுமோ? ஏன்னா நாங்கள் ஏதாவது ஆஸ்பத்திரிக்கு போனால் அவங்களா பார்த்து செக் பண்ணால் தான் உண்டு பிபி. நாங்களாம் அப்படி பார்க்கவும் எங்களுக்கு தெரியாது. சுகரையாவது இந்த குத்தி ஒரு மெஷினை வச்சு அது ஒரு ஸ்ட்ரிப்பு வச்சோம்னா எத்தனைன்னு காட்டிடும். பிபி எங்களுக்கு பார்த்துக்கவும் தெரியாது. அப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையோ 10 நாளைக்கு ஒரு தடவையோ பிபி அப்பப்போ பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஏதாவது அறிவுரைகள் தேவைப்படும். அந்த மாதிரி தேவைப்படுறதோட ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷனை நம்ம குறைச்சி நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்னாலே நமக்கு தேவைப்படாது. சில நேரங்களில் சப்போஸ் இந்த ஸ்ட்ரோக்குக்கு முன்னாடி சில அறிகுறிகள் இருக்கு, கொஞ்சம் மயக்கம் வர மாதிரியோ ஹெட்டேக் இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பிபி மானிட்டர் பண்ணிக்கிறது நல்லது. குடும்ப பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, காதல் பிரச்சனை, கல்யாண பிரச்சனை, வாழ்க்கை பிரச்சனை, வேலை பிரச்சனை, கடன் பிரச்சனை, எல்லாமே ஒரு மனுஷனுக்கு பிரச்சனையா இருக்கும்போது கண்டிப்பா அவன் ஸ்ட்ரெஸ் இல்லாம எப்படி டாக்டர் இருக்க முடியும்? நம்ம சுலபமா சொல்லிடுறோம் ஸ்ட்ரெஸ் இல்லாம இருங்க நல்லா இருக்கலாம்னு. ஆனா ஸ்ட்ரெஸ்ஸா தானே டாக்டர் இருக்கு. கண்டிப்பா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஜாஸ்தியா இருக்கிற இடங்கள்ல தான் வந்து ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆகுது. உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை நீங்க குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிடும். அப்புறம் இன்னொன்று ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஒரு டெஃபினிஷன் நான் ஒன்று படித்தேன் டாக்டர், அது சொல்கிறேன் சரியான்னு பாருங்க. உங்கள் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நீங்கள் எப்போ செய்யாமல் போகிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வரும். கண்டிப்பாக உங்கள் கண்ட்ரோலில் இல்லாமல் வேற ஒரு கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய விஷயத்தினால உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸே வராது. ஸோ ஸ்ட்ரெஸ் வந்து இஸ் வித்தின் யூ. உங்களுடைய இந்த ப்ரோக்ராஸ்டினேஷன் நீங்கள் தள்ளி போடுறதன் மூலமாக, நீங்கள் ஒரு வேலையை இப்போ செய்வோம் அப்புறம் செய்வோம்னு சொல்கிறதன் மூலமாக நீங்கள் ஸ்ட்ரெஸ் தான், அப்படி தான் ஸ்ட்ரெஸ் ஆகுமே தவிர அடுத்தவனால உங்களை ஸ்ட்ரெஸ்ஸே ஆக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. இது சரியா? நீங்கள் கண்டிப்பாக இப்போ அடுத்தவங்களால ஸ்ட்ரெஸ்னா இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயமோ ஒரு வார்த்தையோ என்னை பாதிக்காத வரைக்கும் எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆக போகிறதில்ல. அந்த விஷயமோ இல்லை அந்த வார்த்தையோ என்னை பாதிச்சாதான் நான் அது ஸ்ட்ரெஸ் ஆகும். அந்த ஸ்ட்ரெஸ் ஆனால் கூட நம்ம 4 பேரோட பகிரும் போதோ நம்ம அதை எக்ஸிபிட் பண்ணிட்டோம்னா பிரச்சனை கிடையாது. நம்ம நமக்குள்ளே வைக்கும்போது என்ன ஆகுது, தானாகவே அந்த பிபி ரைஸ் ஆகுது, ஸ்ட்ரெஸ், மென்டல் டார்ச்சர் இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா. ஸோ இதனால வந்து பிபி ஜாஸ்தி ஆகுது. பிபி ஜாஸ்தியாக கணவன் மனைவிக்குள்ளே கூட பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ், இவங்க 2 பேருக்குள்ள உள்ள ரிலேஷன்ஷிப்பில் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். ஏன்னா ஹஸ்பண்ட்க்கு ஒரு வேளை நைட் ஷிஃப்ட்டாக இருக்கலாம், ஒய்ஃப்க்கு ஒரு வேளை டே ஷிஃப்ட்டாக இருக்கலாம். இவங்களால சரியாக மீட் பண்ண முடியாது, சரியாக அவங்களோட எமோஷன்ஸை வெளியில் காட்டிக்க முடியாதனால இப்போ இருக்க ஃபினான்ஷியல் சிச்சுவேஷனால 2 பேருமே ஓட வேண்டிய ஒரு கட்டாயங்கள் ஏற்படுது. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ட்ரோக்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரெட் வினர்ஸ் ஆஃப் த ஃபேமிலி மாட்டிக்கிறாங்க. கரெக்ட், ஓகேங்களா. இந்த பிரெட் வினர்ஸ் ஆஃப் த ஃபேமிலி மாட்டும்போது எங்ககிட்ட அவங்க வரும்போதே பார்த்திங்கன்னா நாங்கள் நிறைய விஷயங்களை நாங்கள் முயற்சி பண்ணி பார்த்துட்டோம், இப்போ ஒரு ஹோம் கேர் ஃபிசியோ நாங்கள் பண்ணி பார்த்துட்டோம், இதெல்லாம் நாங்கள் செய்து பார்த்துட்டோம், எங்களுக்கு வரலன்னு சொல்கிறத விட இப்போ ஒரு ஃப்ரெஷ் இன்ஜுரி ஆஃப் கேஸாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ ஸ்ட்ரோக் ஆன உடனே ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்குள்ளே அவங்க வந்தாங்க நம்மளால கண்டிப்பா ரோபோட்டிக்ஸ் மூலமா நல்ல ஒரு அவுட்புட் கொடுக்க முடியும். ஓகே, அப்போனா எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக் வருதுன்ற பட்சத்தில் யாராவது ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அந்த கோல்டன் ஹவரில் போய் நான் காப்பாற்றி எனக்கு அந்த ஊசியை போட்டு சரியாக போகிறேன் அப்படின்னா இதெல்லாம் நான் ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் போய் இந்த வேலையை நான் செஞ்சுக்கிறேன். செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதனுடைய ரீஹேபுக்கு நான் உங்கள்கிட்ட கண்டிப்பாக வரணும். அப்படி வரும்போது நீங்கள் ரொபாட்டிக்ஸ் யூஸ் பண்ணி சொல்கிறேன்னு சொன்னீங்க. எனக்கு நிறைய ரொம்ப விலை உயர்ந்த மிஷின்ஸ்லாம் காட்டினீங்க, போலாண்ட்லேருந்து வந்திருக்கு, யூஎஸ்லேருந்து வந்திருக்குன்னு. அதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி என்னை ரீஹேப் பண்ணுவீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். எஸ், இப்போ வந்து எஸ் நம்மளோட இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேக்ஸிமம் ரோபோட்டிக்ஸை பொறுத்தவரைக்கும் லூனா எம்ஜி, மீசா ஓட்டி, சிட்ரா இந்த மாதிரி பல ரோபோட்டிக்ஸ் மிஷின்ஸ் இருக்குது. ஒவ்வொரு மிஷினுக்கும் வந்து ஒரு தனித்துவங்கள் இருக்குது. இப்போ ஹேண்டுக்குன்னு ஒரு தனி மிஷின் இருக்குது, ஜிடிஎஸ்ன்னு தனியாக ஒரு மிஷின் இருக்குது, நம்ம நடைப்பயிற்சிக்காக. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம செய்யும்போது அதோட அவுட்புட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேஷண்ட் வந்து ஐசியூலேருந்து வந்து ரூம்க்கு வந்துடுறாங்க, அதோட டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டில் வந்துடுறாங்க, ஒரு ஹோம் கேர் ஃபிசியோ எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனால தவறு கிடையாது, அவுட்புட் இருக்கும். இப்போது நான் இங்கேருந்து நான் நடந்தே டெல்லிக்கு போக முடியுமானாலும் போகலாம், ஃப்ளைட்டில் போனால் எவ்வளோ சீக்கிரம் போகிறோம். அதே மாதிரி இப்போது நம்ம முந்தைய காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சட்னி அரைக்கிறதுக்கு அம்மியோ இதுவோ யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ ட்ரெண்டிங்காக மிக்ஸி அந்த மாதிரி வர மாதிரி இப்போ நம்ம ரீஹாப்லேயும் வந்து ஹைடெக்கான மிஷின்ஸ் அண்ட் ரோபோட்டிக் மிஷின்ஸ் யூஸ் பண்ணும்போது அதோட அவுட்புட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நானே ஒரு பேஷண்ட்டை ஹேண்டில் பண்ணுறேன் அப்படின்னா எவ்வளோ நேரம் பண்ண முடியும்? ஒரு மூமெண்ட் நான் பண்ணுறேன்னா ஃபுல்லாக என்னால் அச்சீவ் பண்ண முடியாது. ஆனால் இப்போ நான் ஒரு மிஷினில் நான் ஃபிக்ஸ் பண்ணி பண்ணும்போது என்னோட டார்கெட்டட் வந்து ரொம்ப ஈஸியாக ரீச் பண்ண முடியும். அதுதான் இப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய இந்த அட்வான்ஸ்டான சிஸ்டமில் இல்லை. ஆமாம் டாக்டர், இப்போ நீங்கள் ட்ரீட் பண்ண பேஷண்ட்டில் ரொம்ப குயிக்காக பண்ணவங்க, இல்லை ரொம்ப பிரெட் வின்னராக இருக்கிறவங்க, ஐயோ இவங்க இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு நினைக்கிறவங்க, அவங்க கொஞ்சம் ஈஸியாக வெளியில் வந்தவங்க, அந்த மாதிரி ஸ்டோரிஸ் கண்டிப்பாக நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருக்குது. சக்ஸஸ் ஸ்டோரிஸ்ன்னு சொல்கிறத விட யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ பாதிக்கப்பட்டுட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட நெகட்டிவ் தாட்ஸை ரொம்ப கொண்டு போகாதீங்க, அவங்கள பாசிட்டிவான ஒரு வைப்ஸில் கொண்டு வைங்க. அதே மாதிரி அவங்களால முடியும்னு என்கரேஜ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஸ்ட்ரோக்கை பொறுத்த வரைக்கும் பிரெயின் செல்ஸ் வந்து இறந்து போயிருக்கும். ஓகேங்களா, அந்த இறந்ததை ஒன்றுமே பண்ண முடியாது.
ஆனால் சில செல்ஸ் வந்து ஹாஃப் லைவில் இருக்கும் ஓகேங்களா. அந்த மாதிரி இருக்க செல்ஸை வந்து நம்ம பிரெயின் ஸ்டிம் யூஸ் பண்ணி நம்மளால ஸ்டிமுலேட் பண்ண முடியும். ஸ்டிமுலேட் பண்ணது மட்டும் இல்லாமல் அதாவது பிரெயினை தூண்டுதல், ஒரு வேலையை செய்ய தூண்ட வைக்கும்போது எப்படி நம்ம குழந்தையிலேருந்து நம்ம மசில் பவர் டெவலப் ஆகும், அதே மாதிரி இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் மூலமாக அந்த மசில் பவர் அகைன் திரும்ப டெவலப் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸுமே எங்களோட இதில் இருக்குது. அது எல்லாமே திருப்பி நம்ம செஞ்சிட முடியுமா டாக்டர்? இப்போ பழைய மாதிரியே நான் ஆயிடுவேனா? இப்போ ஒரு ஃப்ராக்சர் எனக்கு ஆகுதுன்னு வைங்க, பிளேட் வச்சு ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க உதாரணத்துக்கு நான் கேட்க வரேன், என்னுடைய கையை நான் பழைய மாதிரி அதே அளவுக்கு ஸ்விங் பண்ண முடியுமா, அதே அளவுக்கு நான் யூஸ் பண்ண முடியுமானா கொஞ்சம் டவுட்டு லைஃப் டைமுக்கு. ஆனால் இந்த ரீஹாப், உங்களுடைய ரீஹாப் மூலமாக எனக்கு ஸ்ட்ரோக் வந்த அறிகுறியே இல்லாமல் நான் இதுக்கு முன்னாடி எப்படி ஆரோக்கியமாக ஃபிட்னஸாக இருந்தனோ, கலகலன்னு இப்போ நான் பேசுகிற மாதிரி பேசுகிறனோ அந்த மாதிரி என்னால் இருக்க முடியுற மாதிரி ஆக்கிடுவீங்களா? கண்டிப்பாக பண்ண முடியும். அதுதான் அந்த இம்பாக்ட் ஆஃப் த ஸ்ட்ரோக். நீங்கள் ஃபர்ஸ்ட் அந்த கோல்டன் ஹவர்க்குள்ளே கொண்டு போகிறாங்க. ஆமாம், கரெக்ட். இப்போ ஒரு கண்ணாடி இருக்குன்னா, ஒரு கண்ணாடி நான் எரியறேன்னு வச்சுங்களேன், அந்த கல் எவ்வளோ ஃபோர்ஸாக போய் அந்த கண்ணாடியை ஹிட் பண்ணுதோ அந்த அளவுக்கு தான் அந்த கண்ணாடியோட இம்பாக்ட் இருக்கும். மொத்தமாக கொட்டிடுச்சு அப்படின்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஹெமி பாராசிஸ்ன்னு சொல்கிறது வந்து ரொம்ப மைல்டானது. இதே ப்ளீஜியானா மொத்தமாக கொட்டிடுச்சுன்றது. ஸோ அந்த பாராசிஸ் கண்டிஷன் வந்து ரொம்ப ஈஸியாக நம்மளால குணப்படுத்த முடியும். ஆனால் இதே ப்ளீஜியா நம்ம குணப்படுத்த முடியாதது எதுவுமே இல்லை சார். இட்ஸ் அ டீம் ஒர்க் டு டூ. ஒரு நல்ல ஒரு நியூராலஜிஸ்ட், ஒரு நியூரோ சர்ஜன், நல்ல ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் இருக்கணும், ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் இருக்கணும், ஸ்பீச் தெரபிஸ்ட் இருக்கணும். இந்த ரீஹாப்னு சொல்கிறதே வந்து ஒருத்தர் கைப்பட கிடையாது. இட்ஸ் அ டீம் ஒர்க் டு டூ. இந்த 5 விரலும் சேர்ந்து பிடிச்சாதான் பிடிக்க முடியுன்ற மாதிரி அந்த எல்லாரும் சேர்ந்து செய்யும் போது அதோட அவுட்புட் வந்து ரொம்ப அழகாகவும் ஸ்வீட்டாகவும் இருக்கும். இந்த 5 நீங்கள் சொன்னீங்கல்ல, இப்போ இத்தனை பேர் வேணும் ஸ்பெஷலிஸ்ட் வேணும், அவங்க எல்லாரும் நம்ம சென்டரில் இருக்காங்க? எல்லாருமே நம்ம சென்டர்ஸில் இருக்காங்க. யார் யார் இருக்காங்க? நியூரோ சர்ஜன் இருக்கிறாங்க, டாக்டர் கிருபா சங்கர்னு சொல்லிட்டு. நியூராலஜிஸ்ட் வந்து டாக்டர் ஹரிசுதன் ஒருத்தர் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபிசியோதெரபிஸ்ட் மொத்தம் நாங்கள் 17 பேர் இருக்கிறோம் இங்கே சென்டரில். அதுக்கப்புறம் ஸ்பீச் தெரபிஸ்ட் இருக்கிறாங்க அண்ட் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டும் இருக்கிறாங்க நம்மளோட இதில். ஃபைன், ஓகே டாக்டர். இப்போ இந்த ரீஹாப் சென்டர் அப்படிங்கிறது இந்த ஸ்ட்ரோக் வந்தவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னா, இல்லை வேறு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கவங்க, ஒரு நரம்பு சம்மந்தமான ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் நம்ம இங்கே ஃபெசிலிட்டி பண்ணுறோம்? இந்த ரீஹாப்ன்றது வந்து ஒரு பெரிய கடலுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூரோ ரீஹாப் இருக்குது, ஆர்த்தோ ரீஹாப் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் ரீஹாப் இருக்குது, பீடியாட்ரிக் ரீஹாப் இருக்குது, ஏன் ஜீரியாட்ரிக் ரீஹாப் வரைக்கும் இருக்குது. இப்போ நம்ம ஊரில் ஒரு ரீசெண்டான ஒரு விஷயம் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜீரியாட்ரிக் கேர்ன்னு சொல்லிட்டு அங்கங்கே முதியோர் இல்லங்களை ரொம்ப ஹைடெக்காக திறந்து வைக்கிறாங்க ஓகேங்களா. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியலான ஒரு பிஸ்னஸ். ஆனால் இப்போ ஒரு அப்பா அம்மாவுக்கு வந்து தேவை வந்து என்னன்னா, அவங்களே அவங்களோட வேலைகளை செய்கிறது தான். இந்த ஜீரியாட்ரிக் ரீஹாப்ல எடுத்துகிட்டு போய் விடுறாங்க. ஒரு அப்பா அம்மா விடுறதுக்கான காரணம் என்னன்னா, அவங்களால சரியாக பார்த்துக்க முடியாது. இப்போ நானே இருக்கிறேன், எனக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் நல்ல ஒரு சம்பளம் ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்போ எங்கள் அம்மா அப்பாவை பார்த்துக்க முடியாது, நான் வீட்டில் இருந்து பார்த்துக்க முடியாது. ஆனால் அவங்கள நான் எடுத்துகிட்டு போய் ஒரு சென்டரில் சேர்த்துட்டேன்னா அவங்க பத்திரமா பார்த்துக்குவாங்க அப்படின்றாங்க. அது வந்து கமர்ஷியலாக வேணால் பேசப்படலாமே தவிர, பட் அந்த அப்பா அம்மாவோட லைஃப் ஸ்டைல் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட வேலையை செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. யாரும் வந்து இப்போ எனக்கு வந்து எப்படி சொல்கிறதுக்கு ஒரு டெய்லி ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்க மாட்டோம். நம்ம யாருமே வந்து வயசானா கூட நம்ம விருப்பப்பட மாட்டோம். ஸோ அந்த மாதிரி ஜீரியாட்ரிக் ரீஹாப் வந்து ரொம்பவே வயசானவங்களுக்கு, அதாவது மசில் பவர் டவுன் ஆகிடும், அவங்கள ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ட்ரெயின் பண்ணி ஜீரியாட்ரிக் ரீஹாப் பண்ணிங்கன்னா அவங்களோட ஆக்டிவிட்டீஸை ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அவங்களோட நார்மல் லைஃப் ஸ்டைலுக்கே அவங்க போயிடுவாங்க மறுபடியும். ஜீரியாட்ரிக்னா என்ன டாக்டர்? முதியோர், அதாவது ஜீரியாட்ரிக்ன்றது முதியவர்களுக்கான ஒரு ரீஹாப் தான். பீடியாட்ரிக்னா குழந்தைகள், ஜீரியாட்ரிக்னா முதியவர்கள். எஸ், ஓகே. அந்த ஃபெசிலிட்டிஸும் நம்ம இங்க நம்ம பண்றோம். அது போக இங்க ரீஹாபை பொறுத்த வரைக்கும் நியூரோல வந்து பார்க்கின்சோனிசம்னு நம்ம ஊர்ல ரொம்பவே பிரபலமா பேசப்படுது. அதுவுமே வந்து ஜீரியாட்ரிக் ரீஹாப்ல தான் வரும். நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களால நடக்க முடியாது, நிற்க முடியாது, ஒரு ஷார்ட் ஷஃப்லிங் கெயிட், அதாவது நடக்கும்போது கீழே தவிர்த்து விழுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரியான பேஷண்ட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து ரீஹாபிட்டேஷன் கொடுக்குறோம். அந்த மாதிரி ரீஹாப் பண்ணும்போது ஒரு வாரம் 10 நாள் பண்ணிங்கன்னா அவங்க மீண்டும் வந்துடுவாங்க. அவங்க வீட்டோடவே போய் சேர்ந்து அவங்க வேலையை அவங்க பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஓகே. இதுக்கு வந்து ஒரு தனியாக ஸ்பெஷல் நர்ஸ் ஒருத்தங்க வச்சோ, ஒரு கேர்டேக்கர் வச்சோ, அவங்கள ஒரு பேஷண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணாமல் நம்ம வீட்டில் நம்ம அப்பா அம்மா அவங்க வேலையை செய்கிற அளவுக்கு நம்மளால் அவங்கள தயார்படுத்த முடியும். ஃபைன், ஓகே. ஓகே டாக்டர், இப்போ நான் புரிஞ்சதை வந்து சம்மரைஸ் பண்ணுறேன், நீங்கள் சரியாக இருக்கான்னு மட்டும் பாருங்கள். இப்போ வந்து எனக்கு மூளையில் இருக்கக்கூடிய அந்த இரத்த நாளங்களில் ஏதாவது ஒரு வெடிப்பு ஏற்படுதுன்னா ஸ்ட்ரோக் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால அது ஏன் ஏற்படுதுன்னா, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாலையும் டிப்ரெஷனாலையும், எனக்கு யாரும் இல்லைங்கிறதுனாலையும், என் பிரச்சனையை நானே மனசுக்குள்ளே போட்டு குமுறிக்கிட்டு இருக்கிறதுனாலையும், அதிகமாக கோவப்படுறதுனாலையும், பிளட் ப்ரெஷர் ஏறுறதுனாலையும் அது நடக்குது. இப்போ இந்த பிளட் ப்ரெஷர் ஏற விடாமல் நான் மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தால் அது எனக்கு நடக்கவே நடக்காது. ஒருவேளை பிளட் ப்ரெஷர் எனக்கு ஏறி அது நடந்து வெடிச்சிருச்சுன்னா எனக்கு ஸ்ட்ரோக் வரும். ஸ்ட்ரோக்குங்கிறது வந்து அந்த ஃபாஸ்ட் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க, ஃபேஸை பார்க்கணும், ஆமை பார்க்கணும், ஸ்பீச்சை பார்க்கணும், டைம், அந்த டைமுக்குள்ளே கொண்டு போகணும். இதையெல்லாம் வச்சு நம்ம பார்க்கணும். இப்படி பார்க்கும்போது
பக்கத்தில் இருக்கிறவங்க என்னை ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் கூட்டு போய் சேர்த்துட்டாங்கன்னா அவங்க ஒரு ஊசி போடுவாங்க, எனக்கு சரி பண்ணிடுவாங்க. காலமுறை நான் அப்படியே இருக்கணும்னு அவசியம் இல்லை, கை வராமல் கால் இப்படிலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, சரி பண்ணிடுவாங்க. அப்படி சரி பண்ணி வீட்டுக்கு அனுப்பிட்டு நீங்கள் ஃபிசியோதெரப்பி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் நான் உங்ககிட்ட வந்தேன்னா நீங்கள் எனக்கு அழகாக அந்த ரீஹேப்பை முடிச்சு நான் முன்னாடி எப்படி இருந்தனோ அந்த மாதிரி என்னை வந்து சரி பண்ணி அனுப்பிடுவீங்க. கண்டிப்பாக அந்த இம்பாக்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ தூரம் இருக்கும். இப்போ இம்பாக்ட் பெருசாக இருந்தால் டியூரேஷன் ஆஃப் த ரீஹேப் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இம்பாக்ட் ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா நாங்கள் ஹானஸ்ட்லி டு ஸ்பீக் ஒரு 20-25 நாள்லலாம் நிறைய பேஷண்ட்ஸ் நடந்தே போகிற அளவுக்குலாம் வந்துருந்துருக்காங்க நம்ம இதில். முக்கியமாக இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரோக் ஆகிட்டாங்க அப்படின்னாக்கா அந்த ரயில் ஸ்டியூப் போடுறது அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. ஏன்னா அவங்களால ஓரலாக சாப்பிட முடியாது. டிஸ்பேஷியா அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட வாய் வந்து சரியாக அவங்களால அதாவது மென்று சாப்பிட முடியாது. ஓகேங்களா, ஏற்கனவே டியூப் போட்டு ஒரு 10 நாளாக இருந்து உங்கள் த்ரோட் எல்லாமே வந்து ரொம்ப வீக்காக போயிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வைட்டல் ஸ்டீம் யூஸ் பண்ணி நம்ம பண்ணும்போது அவங்களால மறுபடியும் அந்த உணவை உட்கொள்றதுக்கான ஈஸி வேயிங்காக நம்மளால் கொண்டு போக முடியும். அந்த ரயில் ஸ்டியூபையும் ஈஸியாக நம்மளோட இதில் ரிமூவ் பண்ணிட முடியும். ஃபைன், சூப்பர் டாக்டர். நீங்கள் ஆக்சுவலி இது நானும் பார்த்தேன், ஃபுல்லாக பார்த்தேன். ரொம்ப புது கட்டடமும் கூட, புதுசாக நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க. 16 வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நீங்கள் இதை புதுசாக ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்களுடைய நல்ல நோக்கங்கள் எல்லாமே நிறைவேறணும், நிறைய பேர் உங்கள்கிட்ட வந்து பெனிஃபிட் ஆகணும் அப்படின்னு நானும் வேண்டிக்கிறேன். ஃபார் அ மினிட் லாஸ்ட்டாக டு த ஆடியன்ஸ் நீங்கள் டேரெக்டாக ஏதாவது பேசணும்னா யூ கேன் ஸ்பீக். எஸ், இப்போ உங்கள் குடும்பத்துலையோ இல்லை நீங்கள் நிற்கிற உங்கள் என்விரான்மெண்ட்லையோ யாரோ ஒருத்தர் மயங்க கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கு நீங்கள் உடனே செய்ய வேண்டியது வந்து ஒரு நல்ல ஒரு ஹாஸ்பிட்டலில் எடுத்துகிட்டு போய் சேர்த்திங்கன்னா அவங்க வந்து ரொம்ப சீக்கிரமாக அந்த ஸ்ட்ரோக்லேருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ எவ்வளோ சீக்கிரம் நம்ம கூட்டிகிட்டு போகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்கள வந்து மறுபடியும் நம்மளோட குடும்பத்தில் திரும்பவும் ஒரு அங்கத்தினர்களாக இணைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். மகிழ்ச்சி. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். தேங்க்யூ ஃபார் யர் டைம். நீங்கள் நிறைய நல்ல தகவல்கள் எங்களுக்கு சொன்னீங்க. நிச்சயமாக பயனுள்ளதாக இருந்துச்சு. ரொம்ப நன்றி. ஆமாங்க, என்னுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுடைய அப்பாவுக்கு ஒரு 15 நாளைக்கு முன்னாடி திடீர்னு ஸ்ட்ரோக்குன்னு சொல்லி ஃபோன் பண்ணால் மதுரையில் ஒரு பெரிய ஆஸ்பத்திரி இருக்குது, அந்த ஆஸ்பத்திரியில் கூட்டிகிட்டு போய் சேர்த்தோன்னே ஒரு 3-4 நாள் வச்சுருந்துட்டு நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு போனால் ஒரு வாரம் தான் வீட்டில் இருந்தால் திருப்பி அந்த பிரச்சனை வந்துருச்சு. மறுபடியும் ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்தாங்க, மறுபடியும் ஒரு 4 நாள் வச்சுருந்தாங்க. உங்களுக்கு இதனால தான் இந்த பிரச்சனைலாம் வருது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த ஸ்ட்ரோக்குங்கிறது காக்கா வலிப்பு மாதிரி இழுக்கிறது கிடையாதுங்க. ஒரு கை உங்களுக்கு சரியாக வராமல் போயிடும். ஏன்னா இந்த ரத்த நாளங்கள் வெடிக்கிறதுனால, ப்ரெஷர் அதிகமாகிறதுனால இந்த ஸ்ட்ரோக் வருது. வாய் போயிடும், ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் நமக்கு சுத்தமாக இருக்காது, முகம் அப்படி போய் ஒரு மாதிரி கோணலாக நின்றுக்கிறோம். நம்ம என்ன சொல்கிறோமோ அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. நம்ம நிறைய சினிமாக்கள்லாம் இதை பார்த்துருப்போம். லைவாக நம்ம குடும்பத்தில் யாருக்காவது தான் இதை பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கும், எல்லாருக்கும் இது அமையாது. ஆனால் எனக்கு கிடைச்சிருக்கு. எங்கள் குடும்பத்தில் என்னுடைய தாத்தாக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு 2 வருஷம் அவங்க அந்த மாதிரி தான் கொஞ்சம் சிரமப்பட்டாங்க. அந்த காலத்தில் இதெல்லாம் இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்லாம் இல்லை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரீஹாப் சென்டர்ஸ் மூலமாக நீங்கள் ட்ரீட்மெண்ட்டை ஒரு ஹாஸ்பிட்டலில் எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்தீங்கன்னா, இப்போ என் ஃப்ரெண்டோட அப்பா சொன்னான்ல, அவங்க வந்து ஒரு ரீஹாப் சென்டருக்கு போய் கொஞ்சம் சரி பண்ணியிருந்தாங்கன்னா இந்த 2வது தடவை வந்திருக்காது அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் இங்கே சென்னையில் இருக்குது அப்படிங்கிறத நாங்களுமே கேள்விப்பட்டோம். சாரும் உங்கள் மூலமாக அதை நிறைய பேருக்கு நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் சாருடைய கான்டாக்ட் டீட்டெயில், ஹாஸ்பிட்டல் டீட்டெயில்ஸ்லாம் வைக்கிறேன். யார் யாருக்கெல்லாம் இந்த ஸ்ட்ரோக்கான ரீஹேப் அண்ட் இந்த ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ்க்கான ரீஹேப், பொதுவாக இந்த நியூரோ சம்மந்தப்பட்ட, நரம்பு சம்மந்தப்பட்டு, ஏதாவது ஆர்த்தோ சம்மந்தப்பட்டு ஆக்சிடென்ட் ஆனவங்க, இந்த மாதிரியான விஷயங்கள், ஃபிசியோதெரப்பி பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க, ரீஹேப் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேரும் கான்டாக்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக நல்ல ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நானும் உறுதியாக நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள அடுத்த ஒரு பாசிட்டிவ் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி.